கைஸ், நீங்க இந்த வருஷம் டிஎன்ஏ வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த 7 மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. Don't tell me why. I know you won't save my life. இதுல முதல் மிஸ்டேக் நீங்க பண்றது, என்ன காலேஜா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சிஎஸ்சி தான் ப்ரோ வேணும், எனக்கு ஐடி தான் ப்ரோ வேணும்னு சொல்லி ஒரு லோ கிரேடான ஒரு காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. அங்கே போய் வந்து ஒரு மண்ணுமே நீங்கள் கற்றுக்க முடியாது. கற்றுக்காமல் கடைசியில் வந்து எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே கற்றுக்க முடியல. ஒரு 4 வருஷம் நீங்கள் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிளேஸ்மெண்ட்டே கிடைக்காம மறுபடியும் பெங்களூரு, சென்னை இப்படின்னு சொல்லி ஒரு 50,000 மறுபடியும் செலவு பண்ணி நான் கோடிங் கற்றுக்கிறேன்னு சொல்லி போகிறீங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு வேஸ்ட்டாக ஒரு 4 வருஷம் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலேஜில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம், ஒழுங்காக படிச்சுட்டு போயிடலாம். அங்கே படிக்கும் போதே நீங்கள் சைடில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணலாம். அதை விட்டுட்டு எனக்கு வந்து சிஎஸ்சி வேணும், ஐடி வேணும், எனக்கு லோ கட் ஆஃப் இருக்குது, நான் வந்து லோ காலேஜ்லேயே நான் போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே எதுவுமே கற்றுக்க முடியாது. இதான் முதல் மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறது. அண்ட் ரெண்டாவது மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, சர்டிஃபிகேட்ஸை ப்ராப்பராக வந்து வெரிஃபை பண்ணாமல், இப்போ சில பேர் வந்து பிளட்டாக இருக்கும், சும்மா ஃபோன்லேயே எடுத்து அப்படியே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுவீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை வந்து ரிஜெக்ட்னு சொல்லி நிறைய பேர் வந்து இது பண்ணுங்க. எனக்கு டெய்லியும் குறைஞ்சதை ஒரு 5 பேராச்சும் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுவாங்க, நான் இந்த மிஸ்டேக் பண்ண ப்ரோ, இந்த மிஸ்டேக் பண்ண ப்ரோ, நான் வந்து இது ரேங்க் லிஸ்ட் ப்ராப்பராக வந்து எனக்கு வந்து எதுவுமே வரமாட்டேங்குது, எனக்கு ரேண்டம் நம்பர் வரல. இதுக்கு ரீசன் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் ரிஜெக்ட்டுங்கிறதோ வந்துடும். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா, உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் 2 வாட்டி மல்டிபிள் திருப்பி போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை கண்டிப்பாக பண்ணாதீங்க. உங்கள் சர்டிஃபிகேட்ஸை ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோல்டரில் உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் பிசிலையோ இல்லை ஃபோன்லேயோ கூட வச்சுக்கோங்க. அண்ட் 3வது மிஸ்டேக், நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், அதாவது என்னன்னா, என் ஃப்ரெண்டு நானும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கணும் ப்ரோ, ஒரே காலேஜ் போகணும் ப்ரோ, நாங்கள் ஒரே மாதிரி நாங்கள் வந்து சாய்ஸஸ் வைக்கிறோம், எங்களுக்கு வந்து நாங்கள் சேமாகவே இருந்துக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிகப்பெரிய தப்பு. பிகாஸ் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும், உங்களுக்கு கோடிங் நாலேஜ் அதிகமாக வரும்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இப்போ தெரியாது, பட் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். பட் இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு மெக்கானிக்கலுக்கோ சிவிலுக்கோ நீங்கள் போய் ஜாயின் பண்ணீங்க. ஏன் என் ஃப்ரெண்டு போயிட்டான். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு அவர் கெரியரை செட் பண்ணிடுவார், கடைசியில் நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க, அப்படியே எங்கே நிற்கிறீங்களோ அங்கேயே உட்காந்துட்டு இருப்பீங்க. இந்த மிஸ்டேக்கை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிளைண்டாக உங்கள் ஃப்ரெண்டோடைய சாய்ஸ் லிஸ்ட்டையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட ஐடியாலஜியோ ஃபாலோ பண்ணாதீங்க. காலேஜுங்கிறது இல்லை ஸ்கூலுங்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எல்லாமே நீங்கள் காலேஜுக்கு நான் சேர்ந்து போனால் தான் ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்குங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரு கட்டத்தில் பிரிஞ்சு போக தான் செய்வாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சு ப்ராப்பராக உங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், வேறு யாரோட இதையும் காப்பி அடிக்காதீங்க. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் எப்போவுமே வந்து நமக்கு என்ன கிடைக்கும், என்ன மீடியமாக கிடைக்கும், என்ன சுத்தமாக கிடைக்காது, இந்த மாதிரி 3 ஃபஸ்ட்டு நீங்கள் பிரிச்சுக்கணும். நீங்கள் வந்து நான் வந்து எனக்கு எல்லாமே நான் வந்து எனக்கு ஒரு 120 கட் ஆஃப் நான் சிஇஜியில் எனக்கு போடுவேன், எம்ஐடியில் போடுவேன் அப்படின்னா லாஜிக்கே இல்லை. பிகாஸ் உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, ஒரு 198லேயே பாதி அவ்வளோ பேர் இருக்கான், 198லேயே கியூவில், இல்லை 199ல் அவ்வளோ பேர் இருக்கான், 197ல் அவ்வளோ பேர் இருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்போ நீங்கள் வந்து 120 வரும், எப்போ நீங்கள் வந்து சிஜியில் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. உங்களுக்கு கட் ஆஃபுக்கு டிஎன்ஏயோட வெப்சைட்லேயே போங்க. போன வருஷம் 2024 என்ன இருந்துச்சு, எனக்கு என் கட் ஆஃபுக்கு எந்தெந்த காலேஜ் இருக்குது பாருங்கள், உட்காந்து செக் பண்ணுங்கள். அந்த காலேஜஸை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வேணால் ஒரு டயர் 2லையோ இல்லை டயர் 1ல் லாஸ்ட்டில் வரக்கூடிய காலேஜஸையோ அப்ளை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு மிஸ்டேக், ஏகப்பட்ட பேர் பண்ணுற மிஸ்டேக்கு, பிளேஸ்மெண்ட்ஸு இல்லை காலேஜ் ஒரு ரிவ்யூ பார்க்காம நான் ஏனோ தானோ நான் தான் ப்ரோ ராஜா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுறீங்க. அந்த காலேஜ் நல்லா இருக்கா, ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்களா, ஒரு ஒரு ஏதாவது ஒரு மண் இருக்கா, ஏதாச்சும் ஒன்றுமே செக் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு நான் பாட்டுக்கு போகிறேன் விட்ட வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இட் ஒன்ட் ஒர்க். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ உங்களுக்கு அந்த காலேஜில் என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த காலேஜில் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, இது எல்லாமே யூ ஹாவ் டு செக். யூ ஹாவ் டு கெட் தி செக்லிஸ்ட் டன். ஸோ அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இதெல்லாமே பார்க்கணும். ஒரு சாய்ஸஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி காலேஜ் நல்லா இருக்கா ஒர்த்தான்னு பாருங்கள், அதை பார்க்காம வைக்காதீங்க. கைஸ், இந்த வீடியோ கண்டினியூ பண்ண முன்னாடி உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டாக அப்டேட்ஸ் வேணும், உங்களுக்கு டிஎன் ரிலேட்டாக வந்து டைமிங்ஸ் தெரியணும், உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டாக நிறைய டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்காகவே வந்து நம்ம காலேஜ் தோஸ்தோடைய வந்து வாட்ஸ்அப் பாட்டை நான் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த பாட்டில் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலுமே உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாட்டை நீங்கள் இப்போ போய் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் போடுறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க. இன்னொரு மிஸ்டேக்கு, அதெல்லாம் எனக்கு எங்கே போய் சொல்லணும்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே 50,000 வந்து நான் இவங்களுக்கு கொடுத்தேன், 50,000 இவங்களுக்கு கொடுத்தேன், 1 லட்சம் இவங்களுக்கு கொடுத்தேன், நல்லா வருது எனக்கு. ஏன்னா பிகாஸ்
உங்களுக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் லாஜிக்கோட நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு டிஎன்ஏன்னு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க காசை? உங்கள் லோக்கல் கவுன்சிலர் என்ன டிஎன்ஏக்குள்ளே உட்காந்துருக்காரா? என்ன ஒரு லாஜிக்கோட நீங்கள் பண்ணணும். எப்போவுமே சரி, ஒரு காசு நீங்கள் வந்து யாருக்கா கொடுங்க. எனக்கு வந்து இந்த காலேஜுக்கு நான் வந்து எனக்கு யாராவது அட்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லி 100 பேர் வரதான் செய்வான். நான் இந்த காலேஜுக்கு நான் இப்படி தெரியும், இந்த காலேஜ் டீனை தெரியும், இந்த காலேஜ் வந்து இது தெரியும்னு சொல்லி வரதான் செய்வான். அதுக்காக நீங்கள் வந்து அவங்கள்ட்ட போய் ஒரு 50,000, 1 லட்சம், 2 லட்சம் கொடுத்து எதுக்கு ஏமாந்து போகிறீங்க? உங்களுக்கு என்ன வருமோ, உங்களுக்கு ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்கணுமா, டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போங்க. எல்லா காலேஜ்லேயும் டிஎன்ஏல இருக்கிற முக்கால்வாசி காலேஜுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒன்று இருக்கும். டைரெக்டாக அங்கே போங்க. போய் உங்கள்கிட்ட காசு இருக்கா, இந்தாப்பா காசு வச்சுக்கோ, அட்மிஷனை கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க. அதை விட்டுட்டு ஒரு மிடில் ஒருத்தரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு காசை கொடுத்து அவர் ஏமாற்றிட்டு ஓடி நீங்கள் அவர் பின்னாடி ஓடி எதுக்கு இந்த வேலை? அதெல்லாம் பண்ணாதீங்க. நான் இதுக்கப்புறமாவும் ஒரு மிஸ்டேக் நிறையவே பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா, டிஎன்ஏயோட டெட்லைனே மறந்துடுறீங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து இப்போ சில பேருக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட்லாம் இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து எப்படின்னா இப்போ நம்ம பையன் வந்து ப்ராப்பராக பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா டெட்லைனே மறந்துடுறீங்க. நான் என்கிட்ட வந்து சீரியஸாகவே ஒரு பையன் வந்து டிஎம் பண்ணான், ப்ரோ நான் டெட்லைன் மறந்துட்டேன், அப்ளை பண்ணவே மறந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு. இப்போ டேட்டு முடிஞ்சிச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, பட் இப்போ வந்து கண்டிப்பாக டிஎன்ஏ வந்து ஆஃப்டர் September 4 ஒரு ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வேணால் போகலாம். பட் இப்போ மெயினாக வந்துட்டு நீங்கள் இப்போவே போக வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ டிஎன்ஏல என்னென்ன டேட்ஸ் வருது, என்னென்ன வந்துட்டு என்னென்ன டைமில் என்னென்ன நடக்குது எல்லாமே உட்காந்து அப்டேட்டடாக இருங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பயங்கரமாக தான் பேசியிருப்பேன். பட் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணுறீங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுற ரீசனே ஏகப்பட்ட பேர் டவுட்ஸ் கேட்டீங்க. ஸோ அதனால தான் 19 ஒரு வீடியோ பண்ணிடுவோன்னு தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸாக பண்ணிடாதீங்க ப்ரோஸ். வி காட் திஸ். இந்த ஒரு 4 வருஷத்தை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணி 5வது வருஷம் ஒரு செம்மையான பேக்கேஜோடு வெளில வரீங்க.